மாணவர் எந்திரித்து ஒரு மாணவி எந்திரித்து சொன்னாங்க, அவங்க ரொம்ப அழகா இருக்கிறாங்க, போட்டியில கலந்து கொண்டவர்களையே ரொம்ப அழகா இருக்கிறாங்க, அதனால அவர் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரியா? பதில் சரிதானே? உட்காரு சொல்லிட்டார். வேற ஏதாவது பதில் இருக்கான்னு கேட்டார். இன்னொரு மாணவி எந்திருந்து அந்த கேட்கப்பட்ட கேள்விகள்ல ரொம்ப புத்திசாலித்தனமா பதில் சொன்னாங்க. ஏன்னா உலக அழகிக்கு வெறும் அழகை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அவங்க அறிவையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி கேட்கப்பட்ட கேள்வியில அவங்க ரொம்ப திறமையா பதில் சொன்னாங்க, அதனால அவர் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு சொன்னாங்க. அதுவும் சரிதானே? சரி. அடுத்து மூன்றாவதா இன்னொரு பொண்ணு எந்திருந்துச்சு. அந்த பொண்ணு எந்திருந்து, ஐயா அந்த உலக அழகி போட்டியில நான் கலந்துக்கல, அதனாலதான் அவங்கள உலக அழகியாக தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு எந்திரிச்சு, அந்த உலக அழகி போட்டியில நான் கலந்துக்கல, அதனால அவங்க உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நான் கலந்திருந்தா என்னையத்தான் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார்கள் அந்த பொண்ணு சொன்னிச்சு. அது உண்மையா? எல்லாம் நீங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? கூட இருந்து சிரிச்சிருப்பீங்க இல்லையா? ஐயா இந்த மாதிரி சொன்னது சிரிச்சிருப்பீங்க. ஆனா அப்துல் கலாம் சார் என்ன சொன்னாரு? அந்த மாணவியினுடைய பதில பாராட்டினார். இந்த எண்ணம் வேணும், தன் மேல நம்பிக்கை இருந்து தான் அந்த போட்டியில கலந்துக்கிட்டா வேற யாரும் வின் பண்ணிருக்க முடியாது, வெற்றி பெற்றிருக்க முடியாது, நானே வெற்றி பெற்றிருப்பேன் அப்படின்னா வேற சொல்றது இல்ல. வெற்றி பெறணும்னா என்ன பண்ணணும்? நம்ம அழகை மேம்படுத்தணும், நம்ம அறிவை மேம்படுத்தணும். இரண்டையும் மேம்படுத்தி நான் அந்த போட்டியில வெற்றி பெற்றிருப்பேன்னு சொல்லக்கூடிய அந்த தன்னம்பிக்கை இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு தன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை. தன்னம்பிக்கைன்னா என்ன? தான் மேல நாம வைக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த வேலையை உன்னால செய்ய முடியுமா அப்படின்னா முடியாதே அப்படின்னு சொன்னா அது தன்னம்பிக்கை இல்லை. முடியும்னு சொல்லி முயன்று பார்க்கிறது தான் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையோட அந்த பொண்ணு பதில் சொன்ன உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு அப்துல் கலாம் சார் பாராட்டினார். இந்த மாதிரி எண்ணம் தான் வேணும் எல்லோருக்கும். தன்னம்பிக்கை வேணும், வித்தியாசமாக சிந்திக்கிறது. ரெண்டு பேர் ஒரு மாதிரி சிந்திக்கும் பொழுது தான் வித்தியாசமாக சிந்திக்கும். இந்த மாதிரி சிந்தனையும் தன்னம்பிக்கையும் வேண்டும் என்று அப்துல் கலாம் சார் சொன்னார். ரைட், இது ரெண்டும் போச்சு. அது போக நம்ம இது ரெண்டையும் தவிர நாம அப்துல் கலாம் சாரை இன்றும் நினைவுபடுத்தி நாம கொண்டாடுவதற்கு காரணம் என்ன? அவருடைய எளிமை. சரியா? நீங்கெல்லாம் படிக்கிற மாதிரி அவரும் சாதாரணமான ஒரு பள்ளியில படிச்சவர் தான். உங்களுடைய எத்தனை பேருக்கு டையெல்லாம் கட்டி ஷூலாம் போட்டு கான்வென்ட் ஸ்கூல்ல போய் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க முடியலையே, நம்ம வீட்டுல இங்க படிக்க வச்சுட்டாங்களேன்னு எத்தனை பேர் கவலைப்படுறாரு? எத்தனை பேரு வேன் வந்து கூட்டிட்டு போய் டை கட்டி ஷூலாம் போட்டு அப்படிலாம் நான் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போக முடியலையே, இந்த மாதிரி ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துட்டாங்களே, யாரும் அப்படி வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா அவ்வளவு உலகமே போற்றக்கூடிய அந்த அப்துல் கலாம் சாரே எங்க படிச்சாரு? உங்களை மாதிரியான நீங்க தான் படிக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஆரம்ப பள்ளியில எந்த ஊர்ல படிச்சாரு? அப்துல் கலாம் சாரோட ஊர் எது? ராமேஸ்வரம். ராமேஸ்வரம். சரியா? இந்த போட்டிக்கு தயார்படுத்துறவங்க மட்டும் படிச்சா பார்த்தாது, எல்லாருக்கும் தெரியணும் அது எந்த ஊருக்காரரு? ராமேஸ்வரத்துக்காரர். ராமேஸ்வரத்துல பள்ளி படிப்பை படிச்சாரு. மேல் படிப்பு 11வது 12வது ராமநாதபுரத்துல வந்து படித்தாரு. அதுக்கப்புறம் காலேஜ் திருச்சியில போய் படித்தாரு. அதற்கப்புறம் சென்னையில ஐஐடியில இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஐஐடியில படிச்சு அதற்கப்புறம் மேல போனார். அதற்கப்புறம் அவருக்கு ஆரம்பத்துல ஒரு விமானி ஆகணும்னு தான் ஆசை. ஆனா அந்த தேர்வுல அவர் தேர்ச்சி பெறல. 8 பேர் அந்த போட்டியில தேர்ந்தெடுக்கணும், இவர் 9வது ஆளா இருந்தார். அதற்காக வேண்டி தன்னுடைய முயற்சியை கைவிடல. விமானின்றவர் யாரு? விமானத்தை ஓட்டுறவர். உள்ள உட்கார்ந்து நம்ம கார் ஓட்டுற மாதிரி, டூ வீலர் ஓட்டுற மாதிரி விமானத்தை வானத்துல ஓட்டுறவர் விமானி. ஆனா அந்த பதவி கிடைக்காம போனதுனால இவர் என்ன பண்ணாரு? ஆளே இல்லாமல் அதே மாதிரி வானத்துல போகக்கூடிய விண்வெளிக்கான கோள்கள், செயற்கை கோள்களை தயாரிப்பதை நான் ஆளா இருந்து உள்ள ஓட்ட முடியலைனாலும் ஆளே இல்லாமல் இலக்கை போய் அடையக்கூடிய விண்வெளி, அதுக்கு செல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு விண்வெளி கோள்களை தயாரிப்பது